ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை 2026 டு 2027 வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் அதில் டெட் பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைப்பது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வருகின்ற 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தான் வெளியிட போகிறாங்க, சபாநாயகர்கள் அவர்களுடைய தலைமையில். சரிங்களா? ஸோ இதில் பல்வேறு துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறையில் ஆல்ரெடி என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலான்னு சொல்லிட்டு முக்கிய முடிவுகள் எடுத்து பட்ஜெட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிரப்பலாம், எவ்வளவு பட்ஜெட் அதுக்கு ஒதுக்கலாம், போன ஆட்சியை விட எந்த அளவுக்கு அதிகரித்து இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்டை ஒதுக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷம் ஆட்சி அமைச்சிருக்கிறோம், பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம், மக்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டாகணும் அப்படிங்கிற வகையில் பல்வேறு சிறப்பு அதிரடி திட்டங்களை தாவேக அரசு உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் ஆசிரியர்களுடைய நீண்ட கால கோரிக்கை, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயமான டெட்டு பாஸ் மதிப்பெண்களை 60 என அனைவருக்கும் குறைக்க வேண்டும் பொதுவாக அப்படிங்கிற அந்த கோரிக்கை குறித்தும் டிஸ்கஸ் பண்ணி இந்த நிதிநிலை அறிக்கையிலே இதையும் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியிடலான்ற மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் டெட் ஒரு பக்கம், காமன் டெட் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஸ்பெஷல் டெட் ஒரு மார்க் கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு 55 மார்க் பாஸ் மார்க் வேணும்னு. காமன் டெட் ஒரு மார்க் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு 60 மார்க் காமனாக பாஸ் மார்க் வேணும்ன்ட்டு. இப்போ தமிழக அரசு பொதுவாக நான் டெட் மார்க்கை கம்மி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. அது காமன் டெட்டுக்கா இல்லை ஸ்பெஷல் டெட்டுக்கா அப்படிங்கிறது சொல்லலை. இருவருக்கும் சேர்த்து ஒரே அடியாக டெட்டு பாஸ் மதிப்பெண்களை சமமாக 60 என அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரசு முடிவெடுப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வட்டாரங்களில் வெளி வட்டாரங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. அதாவது பண்ணால் சேமாக தான் இருக்கும். காமன் டெட்டுக்கும் ஸ்பெஷல் டெட்டுக்கும் ஒரே மாதிரியான டெட் மதிப்பெண்களை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் பிரச்சனைகள் வராது. இல்லை என்றால் காமன் டெட், அதாவது ஸ்பெஷல் டெட் எழுதி தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடங்களில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களால் நியமன தேர்வுகளை எழுதுவதில் சிக்கல் ஏற்படும். அதற்கு ஒரு மதிப்பெண் இருந்தால், சேம் மதிப்பெண் இருந்தால் மட்டுமே இந்த ஆசிரியர்களாலையும், அதாவது தனியார் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டே அந்த ஸ்பெஷல் டெட் எழுதின ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சியில் அந்த மதிப்பெண்களை வைத்தே அவங்க அடுத்த நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் டெட் எழுதுங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஸ்பெஷல் மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 மதிப்பெண்கள் பக்கம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் ஒரு 5 மதிப்பெண் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டாக இருந்தால் 10 மதிப்பெண்கள் வரைக்கும் கூட கிடைக்கும். அதேமாதிரி வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத பொறுத்து. இதில் தனியார் பள்ளிக்கூடங்களில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவும் குறைவான பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு 10 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் குறையாமல் 10 வருட அனுபவம் இருக்கும், அவங்களுக்குலாம் 10 மார்க் லம்பாக கிடச்சிரும். ஸோ இதிலே பார்த்தா உங்களுக்கு 20 மார்க் கிடச்சிருது. ஒரு 30-35 மார்க் நீங்கள் எடுத்திங்கனாவே டெட்டில் பாஸ் ஆகிடலாம். 30-35 to 40 மார்க் எடுத்தாவே டெட்டில் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் காமன் டெட் எடுத்தவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ஃபுல்லாகவே மதிப்பெண்கள் அவங்க எடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு எந்த வெயிட்டேஜும் கிடையாது டெட்டில். ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் காமன் டெட் தேர்வு எப்போது வேண்டுமானாலும் அதுக்கான அறிவிப்புகள் வரலாம். மதிப்பெண்கள் குறைப்பது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து காமன் டெட்டுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகுன்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராமல், இந்த பாஸ் மதிப்பெண்கள் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் வராமல் டெட் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டே ஆர்டர் வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஸ்டே ஆர்டர், அதாவது அந்த வழக்கு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளால் இந்த நீதிமன்ற வழக்கு தீர்வுக்கு அப்புறம் தான் அரசு ரிசல்ட்டே வெளியிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.